நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நமது MyV3Arts உறுப்பினர் பற்றி ஒரு சின்ன பதிவு தான் பார்க்க போகிறோம். இந்த MyV3Arts உறுப்பினர் கடந்த ஜனவரி மாதம் 2024 ஒரு 10ஆம் தேதி மேலே அவர் நமது MyV3Arts நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா சிஎம் உறுப்பினராக 1,21,000 கட்டி அவர் அந்த நமது நிறுவனத்தில் ஜாயின் பண்ணார். இவர் ஜாயின் பண்ணி ஒரு மாதம் அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 11,000லேருந்து 12,000க்குள்ளே அவர் ஒரு அமௌண்ட்டு எடுத்திருந்தார். பிறகு நிறுவனம் நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். இந்த நிலையில் அவர்களுடைய குடும்பம் இவ்வளோ அமௌண்ட்டு போயிட்டு நீ நிறுவனத்தில் அந்த MyV3Arts நிறுவனத்தில் போட்டிருக்கிற இன்னும் அமௌண்ட்டு வரல, ஏன் இவ்வளோ நாள் ஆகுது டிலே அப்படின்னு சொல்லி அவரை கேட்டிருப்பாங்க போலகுது. அதுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதங்களை எல்லாம் சமாளிச்சிருக்கிறார். வருவார், எம்டி வருவார், ஜெயிலேருந்து வருவார், கண்டிப்பாக அமௌண்ட்டு கொடுப்பார் அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அவங்க குடும்பத்தை அவரால் சமாளிக்க முடியல. சரிங்களா? அதாவது ஒரு 6 மாதங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இன்றைக்கி வருவார், நாளைக்கு வருவார் அப்படின்னு. நம்ம நிறுவனம் நேர்மையான நிறுவனம் தான், பட் இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் அவங்க குடும்பத்துக்கிட்ட இந்த மாதிரி வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அமௌண்ட்டு எடுத்துருவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிற அந்த வேலைகள் அவரது குடும்பம் பார்த்திங்கன்னா திடீரென்று இவர் மீது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கடுமையான கோபத்தை காமிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போய் போட்டுட்டேன், எங்கெல்லாம் கேட்கவே இல்லை, நீயா எல்லா முடிவும் எடுக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பம்னா அவங்க மனைவி, அதேமாரி அவங்க அம்மா, ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க கேட்டவொடனே இவர் வேறு வழி இல்லை, ரொம்ப தடுமாட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பெயில் கேஸ் வந்துச்சு இல்லையா, அப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி பெயில் கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பார் போலக்குது. பட் இருந்தாலும் நம்ம இப்போ பெயில் போகலை இல்லையா, அதால் மீண்டும் அவங்க கோபத்தை இவர் மீது திருப்பி இருக்கிறாங்க. இதால் என்ன பண்ணுறாருன்னா, ஏதாவது ஒரு வழியில் போயிட்டு நான் உங்கள் பணத்தை நான் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது டிவிஎஸ் ஆல்ரெடி ஒரு டிவிஎஸ் வண்டி வச்சுருக்கிறாரு. அந்த வண்டியில் இப்போ போயிட்டு துணியெலாம் விற்கிறாரு. துணினா அந்த குழந்தைங்களுக்கு போடக்கூடிய துணிகள், அதேமாரி பெண்களுக்கு போடக்கூடிய நைட்டி, புடவை, இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க ஊரை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜுகளுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ துணி போட்டுட்ருக்காரு. இப்போ ஆயிடுச்சு ஒரு 3 நாள் அவர் தொடர்ந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கிறாரு. சரிங்களா? நான் ஏதோ ஒரு வழியில் 1,21,000 உங்களுக்கு சம்பாதித்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் அவங்க குடும்பம் காசு வரல அப்படின்னு சொல்லி தான் இவரை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற, இன்னும் காசு பாடலை அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போலக்குது. அதால் இவர் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் ஒரு 2nd கிரேட் டீச்சர் பட்டய படிப்பு முடிச்சிருக்கிறாரு. பட் ஸ்கூலுக்கு எதுவும் போகலை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவர் இப்போ அந்த மாதிரி முடிவு எடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா,
பணத்தை வந்து நான் சேகரித்து நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போலக்குது. நண்பர்களே, இதுக்கு வந்து யார் உதவி இருக்காங்கன்னா அவங்க ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு அவர் கொடுத்து தான் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த 1,21,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நமக்கும் தெரியல. சரிங்களா? ஏன்னா 1 லட்சன்றது பெரிய அமௌண்ட்டு தான். அப்படி இருக்கும்போது வந்து இவர் வந்து தைரியமாக சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ அந்த துணி சேல்ஸுக்கு போயிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவர் வந்து அந்த அமௌண்ட்டை சேகரிச்சிருவார். சரிங்களா? நம்பிக்கை இருக்குது. அவருக்கும் நம்பிக்கை இருக்குது. நம்ம நிறுவனம் கரெக்டாக இருக்கிற ஒரு நிறுவனம் தற்போதைக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வேறு வழி இல்லை, இது மாதிரி தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இது மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவர் வந்து போயிருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த முடிவுக்கு வந்து அவருக்கு ஒரு பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்ம குடும்பத்துக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அமௌண்ட்டு சரி தற்போதைக்கு வரல, வேறு ஏதாவது ஒரு வழியில் சம்பாதிச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு போனார் அவர். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது ஏன் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நம்ம வந்து நம் நிறுவனம் வரும்போது வரட்டும். சரிங்களா? நம் நிறுவனம் வரும்போது வரட்டும். தற்போதைக்கு குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மீட்டு எடுக்கணும். சரிங்களா? பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கணும், வேறு வழி இல்லை. சரிங்களா நண்பர்களே? அதால் தான் வந்து அவர் அந்த ஒரு முடிவை எடுத்து ஏதாவது பணத்தை சேகரித்து இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி வேலை செய்ய சொல்லலை. பட் இருந்தாலும் எல்லோரும் ஒரு சூழ்நிலை வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இதுமாதிரி கஷ்டங்கள் வரும். சரிங்களா? நீங்களாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு தெரில. இப்போ நமக்கு கூட 2-3 பேர் வந்து இது மாதிரி பணம் கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். ஏதாவது ஒரு வழியில் வந்து ஏதாவது பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வியாபாரமோ ஏதோ ஒரு கடை வச்சு ஏதாவது பண்ணி அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகுது அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. ஏதாவது ஒரு வழியில் வாங்கி செஞ்சுட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை அந்த கடத்துக்கு கொடுத்துட்டு மீதி வந்து இந்த அமௌண்ட்டுக்கு சேர்த்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வழியில் சமாளிங்க அப்படின்ற மாதிரி தான் நாமளும் வந்து ஐடியா வந்து சொல்லிகிட்ருக்கோம். நண்பர்களே, இது உண்மையாக ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் நம்ம MyV3Arts நிறுவனத்துக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை நண்பர்களே. நம்ம நிறுவனம் கொஞ்சம் மீண்டு வர வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு வழியில் தான் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சமாளிக்கணும் நண்பர்களே. கண்டிப்பாக அந்த பதிவு பிடிச்சிருக்கோம். மேலும் MyV3Arts பற்றிய வேறு ஒரு அப்டேட்டு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.